இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் பாகற்காய். நமது உடலில் அத்தியாவசியமான உறுப்பாக இருக்கும் கணையத்தின் பணிகள் பாதிக்கப்பட்டால் உடலில் செயல்பாட்டில் பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். உணவை செரிக்க வைக்கும் வினையூக்கிகளை சுரக்கும் சுனையமானது லங்காஹார்ன் திட்டு மூலம் இன்சுலின் என்றும் ஹார்மோன்களை சுரந்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. இன்சுலின் சுரப்பு இல்லாவிட்டால் சர்க்கரை சத்து பரிமாற்றமடையாமல் இரத்தத்தில் சர்க்கரை அளவு மிகுந்த சிறுநீர் மூலமாக வியர்வை மூலமாக வெளியேறி உடல் உருகுலைய ஆரம்பிக்கும். இன்சுலின் பற்றாக்குறையால் உண்டாகும் டயாபெட்டிக்ஸ் மெலிட்டஸ் என்னும் சர்க்கரை நோய் மேல்தட்டு மக்களை 70% அளவிலும் கீழ்த்தட்டு மக்களை 30% அளவிலும் பாதிக்கப்படுகின்றன. பரம்பரையாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள், பருத்த உடலுடையவர்கள், கொழுத்த உணவுகளை உட்கொள்பவர்கள், காலந்தவறி உணவுகள் உட்கொள்பவர்கள், மனக்கவலை மற்றும் மன அழுத்தமுடையவர்கள், தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள், உடல் உழைப்பின்மை மற்றும் நடைப்பயிற்சி இல்லாதவர்கள் மற்றும் நாட்பட்ட ஸ்டீராய்டு மருந்துகளால் எளிதில் சர்க்கரை நோய்க்கு ஆளாகின்றனர். அதற்கான மருந்துகளை இப்போது காண்போம். இளங்காய் மற்றும் லேசாக பழுத்த பாகற்காயை எடுத்து நன்கு கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். பின் சிறு சிறு துண்டுகளாக மைய வெட்டி நீரில் 1 மணி நேரம் ஊற வைத்து பின் அதே நீருடன் மிக்சியில் போட்டு மைய அரைத்து பிழிந்து வைத்து கொள்ள வேண்டும். இதனை 60 முதல் 120 மில்லி வரை வாரம் ஒருமுறை குடித்து வரலாம். சித்த மருந்து உட்கொள்பவர்கள் பாகற்காயை தவிர்க்க வேண்டியுள்ளதால் பாகற்காய்க்கு பதிலாக பிஞ்சி பாகலை உட்கொள்ளலாம். இது பத்தியத்திற்கு ஏற்றதாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஏற்கனவே தாங்கள் உட்கொள்ளும் மருந்துகளுடன் பாகற்காய் கசாயம் அல்லது பாகற்காய் சாற்றை சேர்த்து கொள்ளலாம். வாரம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ பாகற்காய் சாறு 10 முதல் 20 மில்லி அளவு வரை அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர இரத்தத்தில் இன்சுலின் அளவு அதிகரிக்கும். அடிக்கடி உணவில் பாகற்காயை சேர்த்து வர கணையம் இன்சுலின் நன்று சுரக்க ஆரம்பிக்கும். நிலப்பாகல் அல்லது மெதிப்பாகலை நாம் உண்ணும் உணவுடன் சேர்த்து கொள்ளலாம்.